ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டர்ப்ரனர்ஷிப் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற டாபிக் அடியில் வந்து என்னென்ன டைட்டிலெல்லாம் வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்ட்ரடக்ஷன், மீனிங், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இவாலுவேஷன் அண்ட் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ஆண்டர்ப்ரனர்ஷிப். இது அத்தனை டாப்பிக்கையும் வந்து நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆண்டர்ப்ரனர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்மளே வந்து ஒரு ஓனாக வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது. அது வந்து சின்னதாகவும் இருக்கலாம், ஒரு பெருசாகவும் இருக்கலாம். இப்போ வந்து ஒரு சாதாரண ரோட்டு கடையில் வந்து நம்ம ஒரு கடை வைக்கிறதும், ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டே வந்து நம்ம வந்து வச்சு ரன் பண்ணுறது, ரெண்டுமே நம்ம ஓனாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஆண்டர்ப்ரனர்ஷிப் கீழே தான் வரும். இவ்வளோ தான் இன்ட்ரோடக்ஷன். ஃபஸ்ட்டு வந்து மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க, ஆண்டர்ப்ரனர்ஷிப்க்கு வந்து மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் சொல்ல சொல்ல நோட்ஸ் எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும். ஆண்டர்ப்ரனர்ஷிப் இஸ் த பர்சூட் ஆஃப் ஸ்டார்டிங், மேனேஜிங் அண்ட் ஸ்கேலிங் அ பிஸ்னஸ். இப்போ வந்து ஒரு பிஸ்னஸை வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண தெரியணும். ஒரு ப்ராப்பரான ஐடியாவோட இந்த பிஸ்னஸ் செஞ்சால் நம்ம வந்து சக்ஸஸ் ஆகலாம் அப்படின்னு அதை பற்றின ஒரு ஐடியாவோட அந்த பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்புறம் வந்து அந்த பிஸ்னஸ்க்கு வந்து என்னென்னலாம் பண்ணால் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் லாபத்தை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம், லேபர்ஸை வந்து எப்படி எப்படிலாம் வேலை வாங்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே மேனேஜிங்க்கு அடியில் வரும். அந்த பிஸ்னஸை வந்து நம்ம எப்படிலாம் வந்து மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும். அப்புறம் வந்து ஸ்கேலிங் ஆஃப் அ பிஸ்னஸ். ஒரு பிஸ்னஸ் வந்து இப்போ ஒரே லெவலில் போயிட்டு இருந்ததுன்னா நம்ம வந்து அதிலிருந்து ஏர்ன் பண்ணுறது வந்து ப்ராஃபிட் வந்து நமக்கு கம்மியாக தானே கிடைக்கும். அதை வந்து நம்ம இன்னும் வேறு ஏதாவது இன்க்ரீஸ் பண்ணியோ இல்லைனா நம்மளோட ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ண வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை தான் சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பிஸ்னஸில் இன்னொரு முக்கியமானது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இட் இன்வால்வ்ஸ் கம்பைனிங் இனோவேஷன். இனோவேஷன் அப்படின்னா இப்போ ஒரு பிஸ்னஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து சாதாரணமான ஒரு தோசை, அந்த தோசை மேலே வந்து அந்த சாதாரணமான தோசை 10 ரூபாய்க்கு சேல் பண்ணாங்க அப்படின்னா அந்த தோசை மேலே லைட்டாக பொடியை தூவிட்டு அந்த தோசை 20 ரூபாய்க்கு சேல் பண்ணுவாங்க. அதில் வந்து அவங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும். அந்த தோசை மேலே பொடியோடு சேர்த்து இன்னும் கொஞ்சம் ஆனியன் ஸ்ப்ரெட் பண்ணி இன்னும் கொஞ்சம் கூட டபுள் ரேட்டில் வச்சு விற்பாங்க. அவ்வளோதான் வந்து பிஸ்னஸோட இனோவேஷன். நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்னா அந்த பிஸ்னஸ்லேருந்தே நம்ம வந்து இன்னொன்னெல்லாம் இனோவேட் பண்ணி நம்ம ப்ராஃபிட்டை வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்புறம் வந்து நியூவான ப்ராடக்ட் வந்து நம்ம இன்ட்ரோ பண்ணிகிட்டே இருக்கோம். நம்ம எந்த பிஸ்னஸ் ஃபீல்டில் இருக்கோமோ அந்த ஃபீல்டில் வேறு ஏதாவது புது ப்ராடக்ட் வந்து நம்மளே கண்டுபிடிக்கலாமா, இல்லைனா வேறு ஏதாவது புது ப்ராடக்ட் வந்திருந்ததுன்னா நம்ம வாங்கி சேல் பண்ணலாமா அப்படிங்கிறதுல வந்து கரெக்டாக இருக்கணும். நம்மளோட கஸ்டமர்ஸ்க்கு வந்து ப்ராப்பரான சர்வீஸ் கொடுக்கணும். நம்ம வந்து ஒரு ப்ராப்பரான சர்வீஸ் கொடுத்தோம் அப்படின்னா கஸ்டமர் வந்து நாளைக்கு வந்து நம்ம கடையை தேடியோ நம்ம பிஸ்னஸை நம்பியோ வருவாங்க. அப்புறம் வந்து மார்க்கெட்டில் வந்து என்ன டிமாண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, குளிர்காலத்தில் வந்து நம்ம ஸ்வெட்ரு விற்கணும், அதே இது மழை காலத்தில் வந்து கொடை விற்கணும். அதே சம்மர் டைமில் வந்து நம்ம ஸ்வெட்ரு விற்றா யாராவது வாங்குவாங்களா? மாட்டாங்க. இதுதான் மார்க்கெட்டில் வந்து என்ன டிமாண்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த டிமாண்டை நோக்கி தான் நம்ம ஓடணும். அப்படின்னா தான் நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸை வந்து நம்ம ஈஸியாக வந்து ரீச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் வந்து அன் ஆண்டர்ப்ரனர் இஸ் அன் இண்டிவிஜுவல் ஹூ கிரியேட் அ நியூ பிஸ்னஸ். ஆண்டர்ப்ரனர் அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இண்டிவிஜுவல் வந்து ஒரு பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, பியரிங் எ மோஸ்ட் ஆஃப் ரிஸ்க். அந்த ஸ்டார்ட் பண்ணுற பிஸ்னஸில் வந்து இப்போ நம்ம ஸ்டார்ட்டப்பாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோன்னா நம்ம வந்து நமக்கு ஒரு ஹோப் இருக்கும், நம்ம வந்து சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு. ஆனால் அது இப்படியும் போகலாம் அப்படியும் போகலாம். நம்ம வந்து சக்ஸஸாகவும் ஆகலாம், அதே இது ஃபெயிலியராகவும் ஆகலாம். அதுதான் ரிஸ்க்குன்னு சொல்கிறாங்க. அந்த ரிஸ்க்கெல்லாம் தாண்டி நம்ம வந்து ஒரு பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகிட்டோம் அப்படின்னா அதில் வந்து நமக்கு நிறைய ரிவார்ட்ஸும் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து மந்த்லி சேலரி வந்து ஒரு 50K வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மந்த்லி அவங்க ஒர்க் பண்ணாங்கன்னா 50K கிடச்சிடும். ஆனால் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து அவங்க ஒர்க் பண்ணால் மந்த்லி இவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெர்மனெண்ட்டாக வந்து ஒரு ஸ்டேபிளான வந்து அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதுதான் வந்து பிஸ்னஸில் வந்து ரிஸ்க்கு. இப்போது இந்தியாவிலே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டாப் 10 பணக்காரங்க லிஸ்ட்டில் வந்து மந்த்லி சேலரி வாங்குறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஃபுல்லாகவே பிஸ்னஸ் ஆண்டர்ப்ரனர் தான். அதனால நம்மளோட ஆண்டர்ப்ரனர்ஷிப்பை வந்து வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவாலுவேஷன் ஆஃப் டேர்ம். இந்த ஆண்டர்ப்ரனர் வந்து எப்போ வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டர்ப்ரனர்ஷிப் வந்து யார் காயின் பண்ணியிருக்காங்கன்னா ரிச்சர்ட் கேண்டிலன் இன்
1700ஸ்ல வந்து ரிச்சர்ட் அப்படிங்கிறவங்க வந்து இந்த வேர்டை வந்து காயின் பண்ணியிருக்காங்க. எது அப்படின்னா ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படிங்கிற வேர்டு. இவர் வந்து ஒரு ஐரிஷ் மேன். எங்கே வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லி எங்கே இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஐரிஷ் மேன், ஆனால் வந்து ஃப்ரான்ஸில் வந்து இருந்தாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இவர் வந்து ஒரு எக்கனாமிக்ஸ்ட். இவர் வந்து ஒரு எக்கனாமிஸ்ட்டு. ஆண்டர்பிரனர் அப்படிங்கிற வேர்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ரிச்சர்ட் வந்து எதை காயின் பண்ணியிருக்காரு அப்படின்னா ஆண்டர்பிரினர்ஷிப். ஆண்டர்பிரனருங்கிற வேர்டை வந்து காயின் பண்ணது ஜீன் பேப்டிஸ்ட் இன் 19th செஞ்சுரி. இதில் வந்து நம்ம ஜீன் வந்து இந்த ஆண்டர்பிரனருங்கிற வேர்டை வந்து காயின் பண்ணியிருக்காரு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 19th செஞ்சுரியில். இதை வந்து கவனித்து நோட் எடுத்து வச்சுக்கோங்க. மேபி ஒன் வேர்டில் கூட கேட்கலாம். இவரும் வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் எக்கனாமிஸ்ட் தான். இந்த வேர்டு வந்து எதுலேருந்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஞ்ச் வேர்டு. ஆண்டர்பிரினரி அப்படிங்கிற ஒரு ஃப்ரெஞ்ச் வேர்ட்லேருந்து தான் இதை வந்து டிரைவ் பண்ணி எடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் இட் செல்ஃப் கான்ஜூர் இன் ஐடியாஸ் ஆஃப் இனோவேஷன் ரிஸ்க் அண்ட் ரிவார்டு. இதில் வந்து நம்ம ஐடியாவெல்லாம் இனோவேட் பண்ணி இது பண்ணோன்னா அதில் வந்து ரிஸ்க்கும் இருக்கும், அதே சமயம் வந்து நம்ம சக்ஸஸ் ஆனோன்னா நமக்கு ரிவார்டும் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அப்புறம் இட் மீன்ஸ் பிகின், இண்டிகேட் ஆர் கெட் சம்திங் ஸ்டார்டட். ஃபஸ்ட்டு நம்ம ஆண்டர்பிரினர்ஷிப்புக்கு வந்து தேவையான எல்லாமே இந்த ஒரே வேர்டில் வந்து மீனிங்காக அடங்குது. ஏதாவது ஒன்று நம்ம பிகின் பண்ணணும், இல்லை பிகின், இண்டிகேட் அப்படின்னாலும் ஸ்டார்ட் பண்ணுறது தான். கெட் சம்திங் ஸ்டார்டட் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இவ்வளோ தான் வந்து இப்படி தான் வந்து இந்த டேர்மை வந்து அவங்க காயின் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆண்டர்பிரினரை தனியாகவும் ஆண்டர்பிரினர்ஷிப்பை வந்து ரெண்டு வேர்டையுமே வந்து தனித்தனி வேர்டு, ரெண்டு வேர்டையுமே தனித்தனியாக வந்து காயின் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இப்போ வந்து ஆண்டர்பிரினர்ஷிப்போட இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இட் ப்ரமோட் எக்கனாமிக் க்ரோத். இப்போ வந்து யாராவது வந்து ஒரு ஓனாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஹோட்டல் வந்து ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது அவங்களோட எக்கனாமிக் க்ரோத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அவங்களோட ஃபேமிலியோட எக்கனாமிக் க்ரோத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதை தான் சொல்கிறாங்க ப்ரொமோட்ஸ் எக்கனாமிக் க்ரோத் அப்படின்னு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொவைட் ஆக்சஸ் டு குட்ஸ் அண்ட் சர்வீஸ். இப்போ வந்து நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பிஸ்னஸ்க்கு வந்து ஏதாவது குட்ஸ் அண்ட் சர்வீஸ் வந்து தேவைப்படும். அப்போ வந்து நம்ம வந்து லேபரை வந்து கால் ஆஃபர் பண்ணுவோம். இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரீஸ் ஃபேக்ட்ரிஸில் இருந்து நமக்கு தேவையான குட்ஸை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுவோம். குட்ஸ் அண்ட் சர்வீசஸை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுவோம். அப்போது அவங்களோட பிஸ்னஸும் ரன் ஆகும், அவங்கள வச்சு நம்மளோட பிஸ்னஸும் ரன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒர்க் ஃபார் பீப்புள். இப்போ வந்து நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து லேபர் தேவை. அந்த லேபரை வந்து நம்ம ஹையர் பண்ணுவோம். அந்த லேபரை தான் சொல்கிறாங்க ஒர்க் ஃபார் பீப்புள். நம்ம வந்து பீப்புளுக்கு வந்து வேலை கொடுத்த மாதிரி இருக்கும். நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது மூலயமா இன்னொருத்தங்களுக்கு நம்ம லைஃப் கொடுத்த மாதிரி, அதாவது இன்னொருத்தங்களுக்கு நம்ம வேலை கொடுத்து அவங்களுக்கு வந்து நம்ம ஏர்ன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இம்ப்ரூவ்ஸ் ஓவரால் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். நம்மளால் இப்போது நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அது நம்ம லைஃப்க்கும் நல்லது. நம்ம குட்ஸ் அண்ட் சர்வீஸ் வாங்குறவங்களோட லைஃப்பையும் வந்து கொஞ்சம் மாற்றும். நம்மக்கிட்ட வேலை பார்க்குறவங்களோட லைஃப் ஸ்டைலையும் கொஞ்சம் மாற்றும். அதுதான் சொல்கிறாங்க. நம்மளோட ஓவரால் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கே வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஆண்டர்பிரினர்ஷிப்போட இம்பார்ட்டன்ஸ்க்கு அடியில் வந்து வரும். இது எல்லாமே ஹிண்ட்ஸாக எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரீஃப் பண்ணி எழுதிக்கணுங்க. அப்புறம் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் ஆண்டர்பிரினர்ஷிப். அதாவது எந்தெந்த ஃபேக்டர்ஸ்லாம் வந்து ஆண்டர்பிரினர்ஷிப்பை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஆனால் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியல், சைக்காலஜிக்கல், எக்கனாமிக் அண்ட் என்விரான்மெண்ட் ஃபேக்டர்ஸ். ஏன்னா நம்மளோட சிலபஸில் வந்து இது நாலுமே வந்து இம்பார்ட்டண்ட்டாக வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கிறதுனால இது நாளையுமே வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் இந்த வீடியோவில் இல்லை, நெக்ஸ்ட் வீடியோவில். இந்த வீடியோவில் வந்து ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது போம் நாவலுக்கு சம்மதி வேணும், டாப்பிக்கில் வீடியோ போடணும் அப்படின்னா அதையும் சேர்த்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். Video to be continued and thanks for watching. Subscribe for more videos.